ஸோ ஹை ஃப்ரெண்ட் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 𝗏𝗶𝗶 எப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான வீடியோ தாங்க. ஸோ ஓகேவா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ப்ரோ நான் வந்து மானிட்டேஷன் எனேபிள் பண்ணிட்டு எனக்கு நான் ஜாயின் பட்டனும் எனேபிள் பண்ணிட்டேன், உங்கள் சேனலில் இப்போ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்கிறீங்கல்ல, இது எப்படி ப்ரோ நீங்கள் செட் பண்ணீங்க? நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல்லே ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களோட இதெல்லாம் வரலை. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ரீஃப்ரெஷ் பண்ணாலும் உங்களுக்கு மாறுது, அது எப்படி ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஓகேவா கைஸ், இன்றைக்கான வீடியோவில் தெளிவான விளக்கத்தோடு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த குரோம் ப்ரௌசரை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம அந்த www.youtube.com இருக்குல்ல, உங்கள் யூடியூப் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி இங்கே மேலே 3 புள்ளி தெரியுதா, மேலே 3 புள்ளி அதை கிளிக் பண்ணி இங்கே டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கும், அந்த டெஸ்க்டாப் சைடை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மெம்பர்ஸு உங்களுடைய சேனல் பேஜில் வரணும்னா உங்கள் சேனலில் இந்த லோகோ கிளிக் பண்ணுங்கள். லோகோ கிளிக் பண்ணி யுவர் சேனல் கொடுங்க. ஓகேவா, என்னன்னா உங்கள் சேனலில் மினிமம் ஒரு 10 அல்லது 15 மெம்பர்ஸ் ஆச்சும் ஜாயின் பண்ணியிருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வரும். எதுக்கு ப்ரோ 10-15 மெம்பர் ஜாயினிங்க? கஸ்டமைஸ் சேனல் இருக்கும், நான் இதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேங்க. கஸ்டமைஸ் சேனல் இருக்கும், அந்த கஸ்டமைஸ் சேனலில் தந்துடுங்க. இந்த கஸ்டமைஸ் சேனலில் தந்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவங்களே கரெக்டாக தந்துருப்பாங்க. இது ஒரு இடத்துல நிற்கிதா, இங்கே தான் ஓகே, அவங்க நம்ம அந்த கஸ்டமைஸ் சேனல் தந்துமே நமக்கு வந்து இங்கே தான் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு செக்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குங்க. ஓகேவா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனேபிள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனேபிள் பண்ணுங்கள். எப்படி எனேபிள் பண்ண, இந்த ஆடு செக்ஷனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ரெகக்னேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அந்த மெம்பர் ரெகக்னேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, நம்ம ஆன் பண்ணி வச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர் ரெகக்னேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஓகேவா, என்னது மேலே வந்துடும். இவங்க சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தே செக்ஷன் வில் பி அப்பியர் ஒன்லி யூ ஹேவ் 8 more மெம்பர். அதாவது உங்கள் சேனலில் 8 பேர் மேலே ஜாயின் பண்ணியிருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெம்பர்ஸை உங்களால் எனேபிள் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நான் வந்து காமிக்கிறேன். ப்ரோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணால் என்ன ப்ரோ இருக்குன்னா, ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க, ஜாயின் பண்ணாட்டி கண்டுக்க மாட்டாங்க. நம்ம சேனலில் இப்போ நான் சொல்கிறேன், ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணி என்கிட்ட பேசுகிறது இருந்தால் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த குரூப்பில் உங்கள் சேனலோட லிங்கை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம். அந்த சேனலில் இப்போ நம்ம சேனலில் உள்ள டோட்டல் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேர். ஓகேவா, நம்ம வந்து பெரிய அமௌண்ட்லாம் வைக்கல, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ் தான் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். இது அந்த வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது, அந்த மெம்பர் ரெகக்னேஷன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னா நான் சொன்ன மெத்தடில் ஆன் பண்ணிக்கோங்க. மினிமம் 8 மெம்பர்ஸ் ஆச்சு மேலே இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்ஷனை ஆட் பண்ண முடியும்னு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு 10-15 பேர் இருந்தீங்கன்னா, ஒரு 10 இல்லை 20 பேர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணால் கீழே சேஞ்ச் ஆகுங்க. ஓகேவா, நம்ம சேனல் மெம்பரில் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் சேனலோட லிங்க் ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம், என்ன கமெண்ட் பண்ண சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். கமெண்ட் பண்ணலாம் பெரிய இதாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்புறம் எங்கேயே நிறைய பேச ஆசை இருக்குல்ல, அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா, அவ்வளோதான். நீங்கள் இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜில் வந்து நம்ம இது கிளிக்க மாட்டோம், வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இந்த ஒரு பேஜில் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 7 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே 7 சேனல் தான், ஆனால் போன இதில் இல்லாத ஒரு சில சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 𝗏𝗏𝗏 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கார். ஓகேவா, இப்போ 𝗏𝗏𝗏 இருக்கார். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரீஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த 𝗏𝗏𝗏 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா காணோங்க. அவ்வளோதான். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணால் மாறும். இதுக்கு மினிமம் 8 பேர் இருக்கணும். எப்படி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டாடா பை. சி பை. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.